என்னோட பேரு தினேஷ். ஒரு நாள் என்னோட சித்தி எனக்கு கால் பண்ணி அவசரமா என்னோட ரூமுக்கு வான்னு சொன்னாங்க. அவங்க பேசுறத வச்சு நானும் ஏதோ அவசரமா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு வேகமா மேல இருக்கக்கூடிய அவங்களோட ரூமுக்கு போனேன். அப்போ என்னோட சித்தி கட்டியில படுத்திக்கிட்டு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னாச்சு சித்தி அன்னு கேட்டப்ப நான் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன். கால் ரொம்பவே வலிக்குது. கொஞ்சம் தைலம் தடவி விட முடியுமா அன்னு கேட்டாங்க. நான் முதல்ல முடியாதுன்னு சொன்னப்ப உன்னோட சித்தப்பா இருந்திருந்தா நான் என்ன சொன்னாலும் அவர் செய்வாரு. உன்னோட சித்தப்பா போறப்போ உன்னோட சித்தியே கவனமா பார்த்துக்கோ, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம்னு சொன்னதுனால நானும் சரின்னு சொல்லி பக்கத்துல இருந்த தைலத்தை எடுத்து அவங்களோட காலை தடவி விட்டேன். அப்போ என்னோட சித்தி ஒரு சிறிய முகத்தோட வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த பக்கம் படுத்திக்கிட்டு முதுகு வலிக்குது. முதுகையிலையும் கொஞ்சம் தைலத்தை தடவி விடுன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி தைலத்தை தடவி அவங்களுக்கு மசாஜ் செஞ்சு விட்டேன். அப்போ அவங்க திடீர்னு எழும்பி கட்டியில உட்கார்ந்து உனக்கு கதை பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் சித்தி நான் நாவல்கள் நல்ல கதைகள் எல்லாமே படிப்பேன்னு சொன்னேன். நான் கேட்டேன் உங்களுக்கு கதை பிடிக்குமான்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆமா எனக்கு கதை பிடிக்கும். அதுலயும் பாம்புகள் பத்தின கதைன்னா எனக்கு ரொம்பவே இஷ்டம். அதுலயும் கருப்பா இருக்கக்கூடிய பாம்புகளோட கதை நான் ரொம்பவே சுவாரஸ்யமா படிப்பேன் என்று சொன்னாங்க. நான் கேட்டேன் எனது பாம்பு கதையா அது என்னன்னு. அதுக்கு என்னோட சித்தி ஒரு இடத்தை கார்த்தி அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிட்டேன். நான் இப்போ இப்படி எல்லாம் விளையாடாதீங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்ல இருந்து என்னோட ரூமுக்கு வந்துட்டேன். என்னோட பேரு தினேஷ். நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். கிராமத்துல இருக்க ஸ்கூல்ல தான் படிச்சு முடிச்சிட்டு உயர் படிப்புக்காக ஒரு கல்லூரியை தேடிக்கிட்டே இருந்தேன். நானும் என்னோட அப்பாவும் இருந்தோம். அப்ப ஒரு நாள் என்னோட சித்தப்பா கால் பண்ணி என்னுடைய அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு. நான் இரண்டாவது கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு அவரோட முதல் திருமணம் விவாகரத்துல முடிஞ்சதாவும் இப்போ நான் மறுமணம் முடிக்க போறதாவும் சொன்னாரு. சோ நீங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும் அன்னு சொன்னாரு. அப்போ என்னோட அப்பா தினேஷ் கல்லூரி படிக்க போறான். அங்க நல்ல காலேஜ் இருக்கான்னு கேட்டாரு. அப்போ என்னோட சித்தப்பா இந்த நகரத்துல நிறைய கல்லூரிகள் இருக்கு. அவனால முடியும்னா இங்க வந்திருந்து படிக்க சொல்லுங்க. நான் அவனோட படிப்பு செலவை எல்லாம் பார்த்துக்கிறேன் அன்னு சொன்னாரு. அவர் சொன்னது எனக்கு கொஞ்சம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துச்சு. காரணம் நாங்க கொஞ்சம் வசதி குறைந்தவங்க. அதனால என்னோட சித்தப்பா அடிக்கடி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு நகரத்துல ஒரு வீட்டையுமே கட்டி நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. எனக்கும் இந்த முடிவு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. உடனே அடுத்த வாரத்துல முதல் நாள் காலையில என்னோட அப்பா சித்தப்பாவோட நகரத்துக்கு போறதுக்காக பஸ் ஏத்தி என்னை அனுப்பி வச்சாரு. அனுப்பி நான் அங்க போனதும் என்னோட சித்தப்பா பைக்ல வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. நான் வீட்டுக்கு போகும்போது வீடு திறந்தே இருந்துச்சு. அப்போ நான் சித்தப்பா கிட்ட கேட்டேன், சித்தப்பா வீடு திறந்து கிடக்கு உள்ள யாரும் இருக்காங்களான்னு. அதுக்கு அவர் ஆமா சித்தி இருக்கா அன்னு சொன்னாரு. சித்தியா? ஆமா நீங்க யாரும் ஏன் என்னோட கல்யாணத்துக்கு வரல? நான் இன்னைக்கு தான் போன் பண்ணி உங்களுக்கு சொன்னேனே அன்னு சொன்னாரு. அப்பாவுக்கு வர முடியாம போச்சு பரவாயில்லைன்னு சொல்லி அவர் என்ன உள்ள கூட்டிட்டு போனாரு. உள்ள போனதும் இதுதான் உன்னோட சித்தி ஆனா என்ன அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு. என்னோட சித்தி ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்களை பார்க்கறதுக்கு தக்காளி பழத்தை போல அவ்வளவு பலபலன்னு இருந்தாங்க. நான் ஒரு நிமிஷம் அவங்களோட அழகுல மூழ்கியே போயிட்டேன். எனக்கும் 18 வயசு இல்லையா? பருவமானது எனக்கும் 18 வயசு இல்லையா? இந்த பருவத்துல அழகான பெண்களை பார்க்கும் பொழுது ஒரு நிமிஷம் யாருமே மெய் மறந்து போயிடுவாங்க.
நானும் என்னோட சித்திக்கிட்ட வணக்கம்னு சொல்லிட்டு நான் தினேஷ்னு சொல்லி என்னோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அப்போ அவங்க நான் தான் குமுதான்னு சொல்லி அவங்களை அறிமுகப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட சித்தப்பா அன்னைக்கு ஈவினிங் என்ன கூப்பிட்டு, தினேஷ் நாளைக்கு காலையில நான் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போறேன். நீயும் சித்தியும் தான் இந்த வீட்டில இருப்பீங்க, சித்தி தனியா இருப்பா அப்படிங்கறதுக்காக நான் உன்னை கூப்பிட்டேன். இந்த டவுன்ல நிறைய காலேஜ் இருக்கு. கல்லூரியில் உள்ள எல்லா போன் நம்பரையும் எடுத்து வச்சிருக்கேன். உன்னோட சித்தி உனக்கு நல்ல காலேஜ் பார்த்து உன்னை சேர்த்து விடுவா. நீ ஒன்னும் நிறைச்சிராத. உன் செலவுக்கு எல்லாத்துக்கும் நான் பார்த்திக்கிறேன் சொல்லி அன்னைக்கு நைட் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்க எல்லாருமே தூங்க போயிட்டோம். என்னை ஒன்னும் நினைச்சிராத. உன்னோட செலவுக்கு எல்லாத்துக்குமே நான் பார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட் நாங்க 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போனோம். அந்த வீட்ல எனக்கு ஒரு ரூம் கொடுத்திருந்தாங்க, நல்ல வசதியான ரூம். நான் என்னோட புத்தகங்களையும் ஊர்ல இருந்து கொண்டு வந்த என்னோட தின்பண்டங்களையும் அங்க அடுக்கி வச்சுட்டு படுத்திருந்தேன். நைட் ஒரு 2 மணி இருக்கும். அப்போ சித்தப்பாவோட ரூம்ல சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் சின்ன சண்டை. நான் மேல போயிட்டு என்ன சித்தப்பா அன்னு கேட்டப்போ ஒண்ணுமில்ல, நீ போய் தூங்குன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு. நானும் வந்து படுத்துட்டேன். நைட் ரொம்ப நேரம் நான் தூங்காமல் அன்னைக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். காலையில ஒரு 10 மணி இருக்கும் எழுந்தேன். சித்தப்பாவை வீட்ல காணோம். நான் சித்தி கிட்ட போயிட்டு சித்தப்பா எங்கன்னு கேட்டேன். உன்னோட சித்தப்பா காலையில 4 மணிக்கே போயிட்டாரு. நீ ரெடியாக நம்ம காலேஜ்க்கு போயிட்டு சீட் இருக்கான்னு கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 2 பேரும் தயாராகி 2-3 காலேஜ்க்கு போயிட்டு பார்த்துட்டு 4வதா ஒரு காலேஜ் எனக்கு பிடிச்சிருந்தது. நல்ல வசதியும் இருந்ததுனால சரி நான் இந்த காலேஜ்லயே படிக்கிறேன் அன்னு சொல்லி அந்த காலேஜ்லயே சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறமா அடுத்த நாள் நான் கல்லூரிக்கு போக ஆரம்பிச்சேன். அங்க கல்லூரி முடிச்சு மாலை வீட்டுக்கு வரப்போ என்னோட சித்தி எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி வச்சிருப்பாங்க. திரஸ் படிக்கிறதுக்கான புஸ்தகம் பேனா எல்லாமே வாங்கி வச்சிருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட முதல் சித்தி என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கல. சின்ன வயசுல வந்தவங்க எது கேட்டாலும் திட்டுவாங்க, கடுப்பாவும் ஒருவிதமான வெறுப்பாவும் நடந்துக்குவாங்க. ஆனா இவங்க அழகாவும் இருக்காங்க, அதே சமயம் பண்பாவும் நடந்துக்கறாங்க. எனக்கு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்துச்சு. அன்னைக்கு நைட் நாங்க படுத்து தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நைட் 10 மணிக்கு என்னோட போன் அடிக்க ஆரம்பிச்சது. யாருன்னு எடுத்து பார்த்தப்ப என்னோட சித்தி அவங்க மேல இருக்கக்கூடிய ரூம்ல தூங்கிட்டே இருக்கறாங்க. எதனால சித்தி எந்த நேரத்துல கால் பண்றாங்கன்னு சொல்லி போனே அட்டெண்ட் பண்ணி பேசினேன். அப்போ என்னோட சித்தி என்னோட ரூமுக்கு மேல வா அவசரம்னு சொன்னாங்க. நான் அவங்க பேசுறதுன் பதட்டத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனையோ தெரியலன்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க ரூமுக்கு ஓடி போனேன். அப்ப சித்தி கட்டியில படுத்திருந்தாங்க. என்ன சித்தின்னு கேட்டப்போ நான் கீழ வலிக்கு விழுந்துட்டேன், கால் ரொம்பவே வலிக்குது, கொஞ்சம் தைலம் தேய்ச்சு மசாஜ் செஞ்சு விடுன்னு சொன்னாங்க. நான் ஒரு நிமிஷம் விட முடியாதுன்னு சொன்னப்போ அவங்க உன்னோட சித்தப்பா இருந்திருந்தா நான் என்ன சொன்னாலும் செய்வாரு. உன்னோட சித்தப்பா போறப்ப தினேஷ் ரொம்பவே நல்ல பையன், நீ எது சொன்னாலும் அவன் செய்வான்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. ஆனா அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் போய் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட சித்தப்பா என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. அவரு இவங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு போயிருக்காருன்னா சரி அப்படின்னு சொல்லி அவங்களோட காலுக்கு தைலம் போட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ என்னோட சித்தி மறுபுறம் திரும்பி படுத்துக்கிட்டு, முதுகும் வலிக்குது, முதுகையும் கொஞ்சம் மசாஜ் செஞ்சு விடுன்னு சொன்னாங்க. நான் அதை கேட்டு முதல் தடவை தயங்கினேன். அதுக்கப்புறமா சரின்னு என்னோட மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்களோட முதுகுக்கு மசாஜ் செய்ய ஆரம்பிச்சேன்.
அப்போ என்னோட சித்தி ஏதோ சம்பந்தமில்லாத சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் அதை பெருசா நினைக்கவே இல்லை. அப்போ திடீர்னு கட்டிலே மேல உட்கார்ந்து நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் பிளஸ் 2 படிச்சிருக்கேன் என்று சொன்னேன். உனக்கு கதைகள் பிடிக்குமா என்று கேட்டாங்க. ஆமா சித்தி, நான் நாவல்கள், நல்ல தத்துவ கதைகள் எல்லாமே படிப்பேன் என்று சொன்னேன். நானும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, எனக்கு கதைகள் மீது விருப்பம். அதுலயும் பாம்பு கதைகள்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுல குறிப்பா கருப்பான பாம்புகள் பத்தின கதைகள் எனக்கு இன்னுமே இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கருப்பு பாம்பா? இது என்ன சித்தி புதுசா இருக்கு? இப்படி ஒரு கதையே நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட சித்தி அந்த இடத்தை காட்டி இதுதான் என்று சொல்லி சொன்னாங்க. ஒரு நிமிஷம் நான் உணர்ந்தேன். ஆனா என்னோட பேச்சை கேட்காம என்னோட கண்டிஷன் இல்லாம என்னோட அண்ணன் வானத்தை எட்டி ஆரம்பிச்சான். என்ன செய்றது? 18 வயசு இல்லையா? பம்பரம் கூடிய வயசு இல்லையா? நான் அதை அப்படியே எனக்குள்ள வச்சிக்கிட்டு, இப்படி விளையாடாதீங்க சித்தின்னு சொல்லிட்டு என்னோட ரூமுக்கு வந்து சேர்ந்தேன். அடுத்த நாள் காலையில வழக்கம் போல எழுந்தேன். நான் காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தேன். அப்போ என்னோட சித்தி சொன்னாங்க, நான் இன்னைக்கில இருந்து ஹாலில் தான் படுக்க போறேன். என்னோட ரூம்ல படுத்தா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு உங்க வீடு சித்தி, நீங்க எங்க வேணாலும் தூங்குங்கன்னு சொன்னேன். அதுக்கு உன்னோட ரூம்ல தூங்கவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சும்மா இருங்க சித்தின்னு சொல்லிட்டு நான் என்னோட ரூமுக்கு போயிட்டேன். அன்னைக்கு நைட் நாங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் என்னோட ரூமுக்கு வந்து படிச்சிட்டு இருந்தேன். அப்போ நைட் ஒரு 11 மணி வரைக்கும் படிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பாத்ரூம் போறதுக்காக போனேன். பாத்ரூம் என்னோட ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டு தான் போகணும். அது ஹாலுக்கு பார்த்த மாதிரிதான் இருக்கும். அப்போ நான் பாத்ரூம் வந்துட்டு போறப்போ என்னோட சித்தி சோபாவில படுத்திருந்தாங்க. அவங்க படுத்திருந்த கோணம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்களோட ஆடைகள் எல்லாமே மேல வந்துருச்சு. நான் அதை பார்த்து காண மாதிரி பாத்ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பவும் வந்து என்னோட ரூம்ல படுத்திக்கிட்டேன். திரும்பவும் அடுத்த நாள் காலையில காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு நைட் சாப்பிடும்போது மேசையில உட்கார்ந்திருந்தேன். அப்போ என்னோட சித்தியோட கால்கள் என்னோட கால்களை பட்டுச்சு. நான் எதிர்ச்சியா பட்டுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு என்னோட கால்களை கொஞ்சம் பின்னாடி இழுத்தேன். திரும்ப என்னோட சித்தியோட கால்கள் என்னோட கால்களை உரசின. சின்ன தீப்பொறிகள் கசஞ்சாலும் நான் அதை காட்டிக்கவே இல்லை. ஆனாலும் என்னோட சித்தி அதை தொடர்ச்சியாவே பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு கணம் என்னோட கால்களை அவங்களோட காலால் பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன சித்தி, காலை விடுங்கன்னு சொன்னேன். சும்மா இருன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாட்டை கவனிச்சாங்க. நானும் சாப்பிட்டுட்டு எழுந்து அங்கிருந்து வந்துட்டேன். நான் படிச்சிட்டு அதே மாதிரி 10 மணிக்கு அன்னைக்கு பாத்ரூம் போறதுக்காக போனேன். என்னோட சித்தி ஹாலில் சோபாவில் படுத்திருந்தாங்க. நான் வர்றதற்கு முன்னாடி என்னோட சித்தி ஒழுங்காதான் படுத்திருந்தாங்க. நான் வந்துட்டு போறதை கவனிச்சு அவங்க அவங்களோட ஆடைகளை கொஞ்சம் கலைஞ்ச மாதிரியும் சில விஷயங்கள் எனக்கு தெரியற மாதிரியும் செஞ்சாங்க. அதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் எனக்குள்ள ஏதோ ஒரு தவறான எண்ணங்களோட ஆரம்பிச்சது. ஆனா என்னோட சித்தப்பாவோட முகம் என்னோட மனசுக்குள்ள வந்துச்சு. என் சித்தப்பாவுக்கு நாங்க துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சு கேட்டு நான் அப்படியே போயிட்டேன். அடுத்த நாளும் அதே மாதிரி நான் வேணும்னு பாத்ரூம் போறதுக்காக வெளிய வந்தேன். என்னோட சித்தி சோபாவில தான் படுத்திருந்தாங்க. ஆனா நான் ரெஸ்ட்ரூம் போறது மாதிரி வெளிய வந்து அங்க போகாம அவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ என்னோட சித்தி திடீர்னு எழும்பி அவங்களோட உடைகளை அங்க இங்குமா கலைச்சிட்டு படுத்திக்கிட்டாங்க. தூங்குற மாதிரி நடிச்சிட்டே இருந்தாங்க. நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வரப்போ அவங்களோட அரை நிர்வாணம் என்னோட ஆசைகளை தூண்டும் விதமாய் இருந்துச்சு.
நான் ஒரு நிமிஷம் என்ன செய்றதுன்னு தெரியாமல் திகைச்சபடி அவங்களோட அழகையே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹாலில் போடப்பட்டிருந்த சிறிய ஒளியில் அவங்களோட அழகு என்னை கொள்ளைக் கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலையில எழுந்ததும் ஏன் சித்தி நீங்க இப்படி செய்றீங்கன்னு கேட்டதற்கு என்ன செஞ்சேன் அன்னு கேட்டாங்க. ஒன்னும் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். அவங்க சமையலறை பக்கமா போயிட்டாங்க. நானும் அது ஏதோ தற்செயலா நடந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு நான் வெளியே போயிட்டேன். அதேபோல ஒரு நாள் ஹாலில் அவங்களும் நான் ரூம்லயும் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். விடிய காலையில் 4 மணி போல திடீர்னு கனமழை பெய்ய ஆரம்பிச்சது. இடியோட மின்னலும் இருந்ததுனால என்னோட சித்தி பயந்த மாதிரி என்னோட ரூம் கதவை தட்டுனாங்க. தினேஷ் எனக்கு பயமா இருக்கு. நான் உன் ரூம்ல படுத்துக்க வரட்டா? இடி மின்னல்னா எனக்கு பயம்னு சொன்னாங்க. நானும் சரி வாங்கன்னு சொல்லி நான் மேசையில பக்கத்துல உட்கார்ந்துகிட்டேன். என்னோட சித்தி வா வந்து கட்டியில படுத்துக்கோ மழை அதிகமா பயமா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் தயக்கத்தோட வந்து படுத்தேன். அப்போ என்ன செய்றதுன்னு எனக்கு புரியல. நான் படுத்திருந்தப்போ எனக்கு தூக்கமே வரல. நான் ஏதோ தடுமாற்றமா இருந்தாலும் என்னோட அழகிய சித்தியே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால என்னோட பக்கத்துல அவங்க படுத்திருந்ததுனால எனக்கு தூக்கமே வரல. திடீர்னு ஒரு கை என்னோட நெஞ்சை தொட்டுச்சு. ஒரு நிமிஷம் நான் பதறி போயிட்டேன். இருந்தாலும் என்னோட கண்களை நான் திறக்கவே இல்லை. காரணம் நான் விழித்திருக்கிறது. என்னோட சித்தி தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது தேவையில்லாமல் பேசுவாங்க அப்படின்னு என்னோட கண்களை இறுக்கமா மூடிக்கிட்டேன். என்னோட சித்தி நான் தூங்கிட்டதா நினைச்சு என்னோட உடலை தடவிக்கிட்டு இருந்தப்ப அவங்க வாயிலிருந்து வந்த அந்த குளிர்ந்த வார்த்தைகள் சிறுவயசிலேயே எவ்வளவு கட்டுக்கோப்பான உடல்னு சொல்லி அவங்க என்னோட உடலை முழுமையா அவங்க கைகளால் தடவிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல என்னோட அண்ணனை எப்பவும் போல என்னோட பேச்சை கேட்காம சொல்லவா வேணும் வானத்தை எட்டிப் பார்த்தபடி சிரிச்சான். என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அதை தவிர்க்கவும் முடியாமல் நான் அமைதியா அப்படியே இருந்தேன். என்னோட சித்தி திடீர்னு என்னோட ஆடைகளுக்கு மேல் கை வைக்க ஆரம்பிச்சாங்க. என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்போ என்னோட சித்தி இதுவரைக்கும் அவங்க மனசுல என்ன நினைச்சிருந்தாங்களோ அந்த விஷயத்தை அன்னைக்கு நடக்க வச்சிட்டாங்க. விடியற வரைக்கும் என்னோட சித்தி என்னோட ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஒருவிதமான சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதை முழுசா அனுபவிக்க என்னால முடியல. அன்னைக்கு விடிஞ்சதும் நான் கொஞ்சம் லேட்டாதான் எழுந்தேன். என்னோட சித்தி நான் எழும்புறதுக்கு முன்னாடியே எழுந்து நான் காலேஜ் போறதுக்காக என்னோட சாப்பாடே தயார் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நான் காலேஜ்க்கு போகாம படுத்து ரூம்லயே இருந்தேன். காரணம் நான் விடியற வரைக்கும் அவ்வளவு உறக்கம் இல்லாம எனக்கும் புது அனுபவம் அப்படிங்கறதுனால என்னோட உடல் ஏதோ போல ஒரு சோர்வாவே இருந்துச்சு. அப்ப என்னோட சித்தி அழகா குளிச்சிட்டு சிறிய ஆடைகளை போட்டுக்கிட்டு என்னோட பக்கத்துல வந்து தினேஷ் எழுந்துரேன்னு சொன்னாங்க. நான் முழிச்சு பார்க்கிறப்போ என்னோட பக்கத்துல என்னோட சித்தி. அப்போ என்னோட சித்தி குளிச்சிட்டு அழகான ஒரு சேலை கட்டிட்டு வந்தாங்க.